அனைவருக்கும் வணக்கம். ஃபாலோடைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். நம்ம ஃப்ரைடேயுடைய, அதாவது மார்க்கெட் வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். மண்டே நாம் எதிர்பார்க்குறது ஒரு கேப் அப், எஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரியே வந்து ஒரு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 350 பாயிண்ட்ஸும் அண்ட் பேங்க் நிஃப்டியுமே வந்து மோர் தேன் 900 பாயிண்ட்ஸுமே வந்து கேப் அப்லேயே நமக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃப்ரைடேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நமக்கு கேப் அப்பில் வந்து நம்மளுடைய மொமெண்டம் வந்து கேப் அப்பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஈவன் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் மார்னிங்கே நம்ம அதை போஸ்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு வந்து நல்ல ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி வந்து இந்த இடங்களில் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த டைமிங் கேண்டில் வந்து ஹையும் கட்டாயிருந்தாங்க, லோவும் கட்டாயிருந்தாங்க. 11:55. எப்போவுமே நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து ஒரு கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில், அதாவது டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது, ஹை அண்ட் லோவில் வந்து ஹை வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் பொழுது இம்மீடியட்டாக நம்ம வந்து ஆப்போசிட் ட்ரேட் வரும் பொழுது நம்ம அதை எடுத்தோம் அப்படின்னா இதில் நமக்கு ஹிட்டான ஸ்டாப் லாஸையும் சேர்த்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருவாங்க. இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அகைன் பாருங்கள், என்னதான் நம்ம ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு ஒரு கேப் அப் கொடுத்தாலும் கூட ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இதுவுமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ் நல்ல ஒரு கேப் அப் ஆனனாலேயே நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபாராக இருக்கிற மாதிரி நமக்கு இன்ட்ராடேயில் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ், ஈவன் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன் 15 மினிட்ஸ்க்குள்ளாகவே இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இது மாதிரி ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக அந்த டேயில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது வந்து நம்மளுடைய கேபிட்டல், நம்மளுடைய ப்ராஃபிட்க்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை தான் ஹை. அதுக்கப்புறமாக எந்த ஒரு கேண்டிலுமே வந்து அகெயின் வந்து ஒரு 3 o'clock வரைக்குமே நமக்கு வந்து அந்த ஹை வந்து ஹோல்ட் ஆகிட்டே இருந்தாங்க. நல்ல ஒரு ஃபால். செகண்ட் டைமிங் கேண்டிலும் லோ கட்டாக இருந்தாங்க, நல்ல ஒரு ஃபால். நமக்கு தேர்டு டைமிங் கேண்டிலுடைய லோ தான், அதுக்கப்புறமாக லோ. இது ஹை கட்டானதும் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருந்துக்கலாம். இது ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ண நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில். எவ்ரிடே நம்ம வீடியோவில் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூமே நம்ம சொல்கிறதே இல்லை. ப்ரேயராகவே ஒன் டே ப்ரேயராகவே நமக்கு நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பேஸாக வச்சு கூட நீங்கள் எவ்ரிடே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ரேயராக கொடுத்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம் எல்லா டீட்லையுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரேயராகவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நீங்கள் நிஃப்டி லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா எந்த செக்டார்ஸில் வந்து ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் என்ன செக்டார்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைடே, எஸ்பெஷலி ஃப்ரைடே வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து ஒரு 324K எப்போ அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 324K நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இஃப் திஸ் ரேலிஸ் கண்டினியூ அப் டு 330 தென் பாசிபிள் டு ஓப்பன் கேப் அப் ஆன் மண்டே அப்படிங்கிறத நம்ம 324K வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் நம்மளுடைய வீடியோ கிளிப்புமே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறமாக மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த இடங்கள் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி நிஃப்டி வந்து நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்காங்க. பட் லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம பை போகணும். இந்த லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை, நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் 5 மினிட்ஸ் படி
நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இது வந்து நிஃப்டியோட செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகலை. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியுமே நமக்கு நம்மளுடைய அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து டச் ஆகிட்டு சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். இது ரெண்டுமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முடிகிற வரைக்குமே அந்த லோ வந்து ஹோல்டாக இருந்தாங்க. அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான ஒரு லைவ் அப்டேட் மட்டுமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த டேட் வந்து 4th நவம்பர் வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் வந்து நமக்கு 3rd நவம்பர் வந்து வராங்க. பட் 3rd நவம்பர் நமக்கு லீவ் அப்படிங்கிறனாலே நமக்கு 4th நவம்பர் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த 4th நவம்பர் வந்து இதுதான் 4th நவம்பருடைய ஹை அண்ட் லோவில் வந்து மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் இன் பிட்வீன் இதுக்குள்ளாக மார்க்கெட் வந்து நம்ம இது மாதிரியான ஒரு மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒன்ஸ் வந்து நமக்கு இதுக்கப்புறமாங்க ஈவன் நமக்கு இந்த கேண்டில் அதாவது இந்த 13th கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 13th கேண்டிலுடைய நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடேவே சொல்லியிருந்தோம். இதான் அந்த 13th கேண்டிலுடைய ஹை வந்து மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதுனால நமக்கு சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ரிவர்சலாக இருக்குது அப்படின்னு. பட் இந்த இடங்கள் க்ரூஷியலாக இருக்கும். இந்த அப்சைடில் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், டவுன் சைடில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ மார்க்கெட் வந்து இன் பிட்வீன் மார்க்கெட் வந்து அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன் பிட்வீன் வந்து இந்த நம்பர்ஸான இந்த 4th நவம்பரினுடைய லோலையே வந்து மார்க்கெட் லோ அண்ட் ஹைக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து வந்திருக்காங்க. ஈவன் தோ இந்த 16th ஆகஸ்டினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பட் மார்க்கெட் இப்போ எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் வந்து இந்த 16th ஆகஸ்டினுடைய லோவில் இருந்து மார்க்கெட் லோ கட் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஃபர்தராக அகைன் நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்டிவாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்க. இந்த 16th ஆகஸ்டினுடைய லோவில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,316 24,563 இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவலான ஒரு மொமெண்டம் வந்து ரொம்ப இல்லாமல் நார்மலான ஒரு டே மாதிரியான, அதாவது ஒரு 50% இல்லை, நமக்கு ஒரு 100% இல்லை. பட் நம்ம ஒரு ஆஸ் யூஷுவலாக நமக்கு ஒரு என்ன ஒரு மொமெண்டம் வந்து கொடுப்பாங்களோ அது மாதிரியான ஒரு டேயில் தான் வந்து நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க. கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க பேங்க் நிஃப்டியை விட. பட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேட்டில் வந்து எந்த டெக்னிக்கல் படி சூட் ஆகிறாங்களோ அதன்படி நம்ம வந்து இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் வந்து ஒரு ஆஸ் யூஷுவலான ஒரு மொமெண்டம் தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேப் அப்பர் ஒரு ஒன்சைடு மொமெண்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணுவோம். நம்ம எவ்ரிடே சொல்கிறது அதே தான். இது மாதிரி ஒரு 100% மொமெண்டம் டேயில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே உங்களுடைய கேபிட்டல் வந்து டபுள் பண்ண முடியும். ஈவன் இந்த வீக்குக்கான ஒரு மொமெண்டம் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1000 பாயிண்ட்ஸும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 300 பாயிண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாக மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4th நவம்பரினுடைய ஹை உடைத்தால் மட்டுமே ஃபர்தராக ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன் பிட்வீன் இது மாதிரியான ஒரு மொமெண்டம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே வந்து நமக்கு இந்த 16th ஆகஸ்டினுடைய ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் 16th ஆகஸ்டினுடைய ஹை அண்ட் லோ. இந்த ஹையில் தொடும் பொழுதெல்லாம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த இடங்கள் டச் ஆனதுமே வந்து பவுன்ஸ் பேக் வந்து ரொம்ப ஒரு ஸ்பீடான ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொமெண்டம் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் வந்து நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,631 அண்ட் இந்த 51,893 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளையுடைய மொமெண்ட்டை நம்ம நிஃப்டி ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்காங்க பேங்க் நிஃப்டி விட. பட் எது வந்து நமக்கு நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு வராங்களோ அதை வந்து நம்ம ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். பட்
ஒரு நார்மலான டே இல்லை ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் டேயில் வந்து எவ்ரிடே நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய குவான்டிட்டியை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய கேபிட்டல், உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்லி 100% மொமெண்டம் இல்லை ஒரு நல்ல மொமெண்டம் எதிர்பார்க்குற லேயில் மட்டுமே நீங்கள் உங்களுடைய லாட் சைஸ் அதிகப்படுத்தும் பொழுதும் இல்லை ட்ரேடை வந்து நீங்கள் வந்து எடுக்கும் பொழுதும் இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இது மாதிரியான ஒரு நார்மல் டேயில் நியூ ட்ரேடரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுடைய கேபிட்டல் வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளையுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து இது அப்சைட் அண்ட் இது டவுன் சைட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் 26th நவம்பர் வந்து இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். நம்ம ஒன் டே பிஃபோராகவே இந்த ஸ்டாக் செக்டார்ஸாக இருக்கட்டும் டைமிங் அண்ட் நம்பர்ஸ் வந்து நம்ம போடுறதுக்கான ரீசன் வந்து ப்ரியராகவே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது இன்னுமே வந்து உங்களுக்கு அந்தந்த இடங்கள் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிறப்ப மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே உங்களுடைய ட்ரேட் வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு பாத்தில் வந்து உங்களால் கொண்டு போக முடியும். இதெல்லாமே வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு டெக்னிக்கல் படி நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் அண்ட் 5 மினிட்ஸில் வர புல் பேக்கில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். செக்டார்ஸ் நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் வந்து இன்ஃப்ரா செக்டார், சர்வீஸ் செக்டார்ஸ், பார்மா செக்டார்ஸ் எல்லாமே வந்து ரேடாரில் வந்து வந்திருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே வந்து நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் அண்ட் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் வந்து டுமாரோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் வந்து உதாரணமாக இந்த 11-10 கேண்டில் தான் வந்து இதுதான் அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹை கட் ஆகும் பொழுது லாங்கும், லோ கட் ஆகும் பொழுதும் ஷார்ட்டும் நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை அண்ட் லோவில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டினியூஸாக நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் இது மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க மற்றும் மார்க்கெட் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற நண்பர்களுக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கும்பொழுது நீங்கள் அந்த இன்ட்ராடே லெவல்ஸ் இல்லை நம்மளுடைய டைமிங் கேண்டில் வச்சு ஏதாவது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது இல்லை நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.